தொலைக்காட்சி கட்டண சேனல்களை வாடிக்கையாளர்களே தேர்வு செய்யும் ட்ராயின் புதிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. விரும்பும் சேனல்களை நாமே தேர்வு செய்து அதற்கு மட்டும் கட்டணம் செலுத்தும் புதிய நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்தது. அதன்படி ஒவ்வொரு வாடிக்கையாளரும் 100 இலவச சேனல்களை அடிப்படை கட்டணம் செலுத்தி பார்க்கலாம். அதாவது மாத கட்டணமான 130 ரூபாயுடன் 18% ஜிஎஸ்டி தொகை 23 ரூபாயை சேர்த்து மொத்தமாக 153 ரூபாய் மாதந்தோறும் செலுத்த வேண்டும். இந்த 100 சேனல்களின் பட்டியலில் தூர்தர்ஷனின் 25 சேனல்களும் அடங்கும். 100க்கும் மேற்பட்ட இலவச சேனல்கள் வேண்டும் என்றால் ஒவ்வொரு 25 இலவச சேனலுக்கும் கூடுதலாக 20 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். அதோடு கட்டண சேனல்கள் தேவைப்பட்டால் அதற்குரிய கட்டணத்தை வாடிக்கையாளர்கள் செலுத்த வேண்டும். அதே சமயம் ஒரு கட்டண சேனலுக்கு மாதம் ஒன்றுக்கு அதிகபட்சம் 19 ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளரிடம் பெற வேண்டும் என அரசு உச்சவரம்பு நிர்ணயித்துள்ளது. தமிழகத்தில் கோடைக்கால குடிநீர் பற்றாக்குறையை போக்க 158 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னையின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பூண்டி, செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகளை தூர்வாரவும் தமிழக அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. பருவமழை பொய்த்து போனதால் சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சோழவரம், புழல், பூண்டி, செம்பரம்பாக்கம் ஏரிகளில் தண்ணீர் வற்றத் தொடங்கிவிட்டன. இந்த 4 ஏரிகளின் மொத்த கொள்ளளவு 11,000 கன அடி. ஆனால் பராமரிப்பு மற்றும் தூர்வாரப்படாத காரணங்களால் மழை காலங்களில் கிடைக்கும் தண்ணீரை 30 முதல் 40% வரை சேமிக்க முடியாத நிலை உள்ளது. தற்போது இருக்கும் நீரை கொண்டு மார்ச் மாதம் வரை மட்டுமே சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். இதனை கருத்தில் கொண்டு 4 ஏரிகளையும் தூர்வார நிதி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி செம்பரம்பாக்கம் ஏரியை தூர்வார 4 கோடி ரூபாயும், பூண்டி ஏரியை தூர்வார 10 கோடியே 98 லட்சம் ரூபாயும், செங்குன்றம் ஏரியை தூர்வார 9 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே சோழவரம் ஏரியை தூர்வார கடந்த ஆகஸ்ட் மாதமே நிதி ஒதுக்கி அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. 4 ஏரிகளிலும் நீர்வரத்து கால்வாய்களை சரி செய்வது, ஏரி கரைகளை பலப்படுத்துவது, ஷட்டர் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வது என பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. நடப்பு மாதத்திலேயே இதற்கான டெண்டர் விடப்பட்டு அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஒப்பந்த நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட உள்ளன. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே இதற்கான பணிகளை முடிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. ஏரிகளை தூர்வாரும் பொழுது கிடைக்கும் வண்டல் மண், செம்மண் மற்றும் சவ்வுடு மண்ணை விற்பனை செய்வதன் மூலம் 700 கோடி ரூபாய் வரை வருவாய் கிடைக்கும் என பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னைக்கான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஆந்திர மாநிலத்தில் இருந்து கிருஷ்ணா நதிநீரை பெறுவதற்கான நடவடிக்கைகளில் பொதுப்பணித்துறையோடு உள்ளாட்சித்துறையும் இணைந்து செயல்படுவதாக அமைச்சர் SP வேலுமணி கூறியுள்ளார். வாட்டருக்கு நம்ம கூடுதலா நம்ம செக்ரட்டரி பேசியிருக்காங்க, வீடோட செக்ரட்டரி பேசியிருக்காங்க, சிஎம் கிட்ட சொல்லியிருக்கோம். வேகமா கண்டிப்பா வாங்கிடுவோம், நீர் வாங்கிடுவோம். கண்டிப்பா நடவடிக்கை பிடபிள்யூ எடுத்திருக்காங்க, நாங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சென்னை மட்டுமின்றி மாநிலத்தில் பரவலாக இந்த ஆண்டு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதால் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க 158 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை குடிநீர் வாரியத்திற்கு 122 கோடி ரூபாயும், கிராமப்புறங்களில் குடிநீர் பிரச்சினையை சமாளிக்க 36 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது.